மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சாப்டர் 5ல் பார்த்தோம் அப்படின்னு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம விண்டோஸ் டெஸ்க்டாப். ஸோ இந்த ஸ்க்ரீன் பேர் தான் நம்ம ஸ்க்ரீன் நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோடனே மெயின் ஸ்க்ரீன் வருது இல்லையா, இந்த மெயின் ஸ்க்ரீன் பேர் தான் இந்த ஸ்க்ரீன் பேர் தான் டெஸ்க்டாப் ஸ்க்ரீன். இதில் தான் நம்ம ஃபஸ்ட் எடுத்து ஸ்டார்ட் பட்டன்ஸ், நம்பர் ஆஃப் ஐகான்ஸ்லாம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஐகான்ஸ் இருக்குது, டாஸ்க் பார் இருக்குது, கேட்ஜெட் இருக்குது, அப்புறம் ஐகான்ஸ், இது எல்லாமே ஐகான்ஸு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டாஸ்க் பார் கீழே இருக்கிறது டாஸ்க் பார். இது என்னது, இந்த பட்டன் ஸ்டார்ட் பட்டன். ஸோ கேட்ஜெட் இருக்குது, கிளாக்கு. ஸோ இது டோட்டலாக எல்லாம் சேர்ந்தது தான் டெஸ்க்டாப் ஸ்க்ரீன். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோடனே மெயின் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரீன் பேர் டெஸ்க்டாப். அதுதான் ஓப்பனிங் ஸ்க்ரீன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம த ஓப்பனிங் ஸ்க்ரீன் ஆஃப் விண்டோஸ் இஸ் கால்டு என்னது, டெஸ்க்டாப். வாட் இஸ் ஏ டெஸ்க்டாப் அப்படின்னு கேட்டோன்னா நம்ம என்ன எழுதணும், த ஓப்பனிங் ஸ்க்ரீன் ஆஃப் விண்டோஸ் இஸ் கால்டு டெஸ்க்டாப். நம்ம ஓப்பனிங் ஸ்க்ரீன், விண்டோஸில் ஓப்பனிங் ஸ்க்ரீன் தான் நம்ம என்ன சொல்லலாம்னா டெஸ்க்டாப். ஸோ இந்த ஸ்க்ரீன் பேர் தான் நம்ம ஓப்பனிங் ஸ்க்ரீனு. ஸோ இதுதான் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் டெஸ்க்டாப் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் டெஸ்க்டாப். இந்த ஸ்க்ரீன் தான் டெஸ்க்டாப் ஸ்க்ரீனு. இதுதான் ஓப்பனிங் ஸ்க்ரீன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்க்டாப் யுவர் கம்ப்யூட்டர் மே லுக் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இஸ் சீன். பார்த்திங்கன்னா நம்ம இந்த டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் சேஞ்ச் ஆகும், மாறிட்டே இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். திஸ் இஸ் பிகாஸ் விண்டோஸ் அலோவ்ஸ் யூ டு சேஞ்ச் த அப்பியரன்ஸ் ஆஃப் த டெஸ்க்டாப். நம்ம டெஸ்க்டாப்புடைய அப்பியரன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு அப்பியரன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம வேறு அப்பியரன்ஸ் கூட நம்ம என்ன பண்ணலாம், டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த டெஸ்க்டாப் ஷோ த ஷார்ட் பட்டன். பார்த்திங்கன்னா இந்த டெஸ்க்டாப்பில் என்னென்ன பட்டன் ஷோ ஆகிருக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பட்டன். ஸோ இந்த பட்டன் பேர் என்னது, இந்த பட்டன் பேர் என்னது, ஸ்டார்ட் பட்டன். ஸோ அடுத்தது டாஸ்க் பார். டாஸ்க் பார் அப்படிங்கிறது ஸோ இந்த இதுக்கு தான் டாஸ்க் பார் நம்ம. ஸோ அடுத்து நோட்டிஃபிகேஷன் ஏரியா. நோட்டிஃபிகேஷன், இந்த ஏரியாவுக்கு பேர் நோட்டிஃபிகேஷன் ஏரியா. ஸோ டேட் அண்டு டைமு. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம டேட் அண்ட் டைம் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டேட் அண்ட் டைம் இங்கேயே இருக்கும் இதில். ஸோ இது எல்லாமே டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த டெஸ்க்டாப் கண்டைன்ஸ் ஸ்டார்ட் பட்டன், டாஸ்க் பார், நோட்டிஃபிகேஷன் ஏரியா அண்டு டேட் அண்டு டைம். டேட் அண்டு டைம் இது எல்லாமே டெஸ்க்டாப்பில் இருக்கும். ஸோ ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஐகான்ஸ். ஸோ ஐகான்ஸ் அப்படின்னா என்ன இதில், ஸோ வாட் இஸ் ஏ ஐகான்ஸ், வாட் இஸ் ஏ ஐகான்ஸ். ஸோ ஐகான் இஸ் ஏ கிராஃபிக் சிம்பல் representing the window elements. ஸோ ஐகான் இஸ் ஏ கிராஃபிக் சிம்பிள். ஐகான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள்ஸ், இது பேர் சிம்பிள்ஸ், இதுதான் ஐகான் சொல்கிறோம். கிராஃபிக் சிம்பிள் ப்ரெசென்டிங் த விண்டோ எலமெண்ட்ஸ். இது எல்லாமே விண்டோஸ் எலமெண்ட்ஸ் தான் ரெப்ரசன்டிங் த விண்டோ எலமெண்ட்ஸ் லைக். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறாங்க, இந்த ஐகான் அப்படிங்கிறது வாட் இஸ் ஐகான். ஐகான் அப்படிங்கிறது கிராஃபிக் சிம்பிள் ப்ரெசென்டிங் த விண்டோ எலமெண்ட்ஸ். ஐகான் அப்படிங்கிறது கிராஃபிக் சிம்பிள். அதாவது பார்த்திங்கன்னா கிராஃபிக் சிம்பிள் அப்படிங்கிறது என்ன, ஒரு பிக்சர், ஒரு பாக்ஸாக இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் கிராஃபிக் சிம்பிள், அதுதான் நம்ம ஐகான்ஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அதாவது எலமெண்ட்ஸ் லைக் ஃபோல்டர், ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர், ஷார்ட்கட்ஸ், இது எல்லாமே ஐகான்ஸ். பார்த்திங்கன்னா ஐகான்ஸ் எப்படி இருக்கும், ஃபைல்ஸாகவும் இருக்கும், ஃபோல்டராகவும் இருக்கும், ஷார்ட்கட்டாகவும் இருக்கும். ஸோ எக்ஸட்ரா. ஐகான்ஸ் ப்ளே ஏ விட்டல் ரோல் இன் GUI பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ 1 மார்க் கொஸ்டின் என்னது, ஐகான்ஸ் ப்ளே ஏ விட்டல் ரோல் இன் GUI பேஸ்ட் அப்ளிகேஷன். ஐகான் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த GUI பேஸ்டு அப்ளிகேஷன். GUI அப்படின்னு என்னது, கிராஃபிக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ். ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் ஐகான் அப்படின்னா என்னது, the icon which are available on desktop. ஸ்டாண்டர்ட் ஐகான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், the icons
which are available on the desktop by default. டிஃபால்ட்டே வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய ஐகான்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ். ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ எந்தெந்த ஐகான் வந்து ஸ்டாண்டர்டாக டிஃபால்ட்டாக இருக்கோ இந்த டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் அது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் ஐகான். while installing Windows OS called standard icons. while installing Windows OS are called என்னது ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ். நம்ம வந்து விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணக்குள்ள வரக்கூடிய ஐகான்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் ஐகான். இந்த ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ் அவைலபிள் இன் விண்டோஸ் ஓஎஸ். இந்த ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ் வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் ஓஎஸில் இருக்கும். ஆர் பை மை கம்ப்யூட்டர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரீசைக்கிள் பின். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ஐகான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் ஐகான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மை கம்ப்யூட்டர் டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் ரீசைக்கிள் பின். இந்த ஐகான்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் ஐகான். ஸோ வாட் ஆர் த ஸ்டாண்டர்ட் ஐகான் அப்படின்னு கேட்டாங்கன்னா மை கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ஐகான், டாக்குமெண்ட்ஸ், ரீசைக்கிள் பின். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஷார்ட்கட் ஐகான்ஸ். அடுத்தது என்னது ஷார்ட்கட் ஐகான். இந்த ஷார்ட்கட் ஐகான்ஸ் கேன் பி கிரியேட்டட் ஃபார் மெனி அப்ளிகேஷன். ஷார்ட்கட் ஐகான்ஸ் கேன் பி கிரியேட்டட் ஃபார் மெனி அப்ளிகேஷன்ஸ், ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர்ஸ். ஸோ நான் மோஸ்ட்லி எல்லா அப்ளிகேஷன்லேயும் வந்து ஃபைல் அண்ட் ஃபோல்டருக்கு வந்து ஷார்ட்கட் ஐகான்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பை டபுள் கிளிக்கிங் த ஐகான் த ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ் ஃபைல் ஆர் ஃபோல்டர் வில் பி ஓப்பன். ஸோ நம்ம வந்து ஷார்ட்கட் ஐகான்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன். ஷார்ட்கட் ஐகான் பார்த்தீங்கன்னா வந்து கிளிக்கிங் த ஐகான் ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ் பை டபுள் கிளிக்கிங் ஐகான்ஸ். இந்த ஐக்கானில் வச்சு என்ன பண்ணணும், டபுள் கிளிக் பண்ணணும். த ரிலேட்டட் ஐகான்ஸ் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் வில் பி ஓப்பன். ஸோ நம்ம டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபைல்லையோ ஒரு ஃபோல்டரை வச்சு டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைல் அல்லது ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு ஃபைல் அல்லது ஃபோல்டரில் வச்சு நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஃபைலோ அல்லது ஃபோல்டரோ வந்து ஓப்பன் ஆகும். அதுதான் வந்து ஷார்ட்கட் ஐகான்ஸ். ஸோ ஓகே, இது வந்து டைப்ஸ் ஆஃப் ஐகான்ஸ்லாம் இருக்குதுல்ல. ஸோ என்னென்ன ஐகான்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஐகான்ஸ் இருக்குது, ஃபோல்டர் ஐகான்ஸ் இருக்குது, ஸோ ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஸ்க் ட்ரைவ் ஐகான்ஸ். அடுத்த ஐகான் பேர் வந்து டிஸ்க் ட்ரைவ் ஐகான்ஸ். த டிஸ்க் ட்ரைவ் ஐகான்ஸ் graphically represent 5 disk drive options. 5 disk drive options. ஸோ எத்தனை disk drive options இருக்குது? 5 disk drive options இருக்குது. ஸோ வாட் ஆர் த 5 disk drive options? என்னென்ன? ஹார்ட் டிஸ்க். ஃபஸ்ட் ஒன் வந்து என்னது ஹார்ட் டிஸ்க்கு. அடுத்தது சிடி ரோம், டிவிடி ட்ரைவு. அடுத்தது பென் ட்ரைவு. அடுத்தது அதர் ரிமூவல் ஸ்டோரேஜ் சச் அஸ் மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட். ஃபிஃப்த் ஒன் வந்து நெட்வொர்க் ட்ரைவ். இஃப் யுவர் சிஸ்டம் இஸ் கனெக்டட் இன் அதர் சிஸ்டம். ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்க் ட்ரைவ் ஐகான்ஸ். டிஸ்க் ட்ரைவ் ஐக்கான் அப்படிங்கிறது கிராஃபிக்கலி ரெப்ரசன்டட் 5 டிஸ்க் ட்ரைவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் எத்தனை ட்ரைவ் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 5. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் ஆப்ஷன், சிடி ரோம் ஆர் டிவிடி ட்ரைவ், பென் ட்ரைவ், அதர் ரிமூவல் ஸ்டோரேஜ் சச் அஸ் மொபைல் ஃபோன் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட். இது கனெக்ட் பண்ணக்கூடிய டிவைஸ் எல்லாமே. ஸோ நெட்வொர்க் ட்ரைவ்ஸ் இஃப் யுவர் சிஸ்டம் இஸ் கனெக்டட் இன் அதர் சிஸ்டம். ஸோ நெட்வொர்க் ட்ரைவுங்கிறது நம்மளுடைய சிஸ்டம் வேறு ஒரு சிஸ்டத்தை கூட கனெக்ட் பண்ணியிருந்தா நெட்வொர்க் ட்ரைவ் ஒர்க் ஆகும். So you can move to desktop anytime by pressing the window key plus D or using arrow pick while working with any application. So பார்த்தீங்கன்னா வந்து you can move to desktop anytime pressing the Windows key plus D. So using arrow pick. நம்ம விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் டி கொடுக்கலாம் அல்லது ஏரோ கீ ப்ரெஸ் பண்ணிக்கலாம். in any application
you can see the aerobic lines of the taskbar. ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு வந்து விண்டோஸ். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விண்டோ அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து என்னது, விண்டோ இஸ் ஏ டிஃபிகல்ட் ரெக்டாங்குலர் ஏரியா. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் ஏ விண்டோ? விண்டோ இஸ் ஏ டிஃபிகல்ட் ரெக்டாங்குலர் ஏரியா அண்ட் அப்ளிகேஷன் ஆர் டாக்குமெண்ட். எந்த ஒரு அப்ளிகேஷன்னாலும் அல்லது டாக்குமெண்ட்டாலும் இருந்தாலும் ரெக்டாங்குலர் ஏரியாவுக்கு பேர் வந்து விண்டோ. இது வந்து ரெக்டாங்குலர் ஏரியா அப்படிங்கிறது என்னது, ஒரு விண்டோ அப்படின்னு குறிக்கும். இட் இஸ் an area on the screen that display the information for the specific program. ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோ வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா வந்து இட் இஸ் an ஏரியா. விண்டோ அப்படிங்கிறது என்னப்பா, அது வந்து ஒன் ஆஃப் த ஏரியா அந்த ஸ்க்ரீனில் ஒரு பகுதி தான் வந்து என்னது நம்ம வந்து இந்த விண்டோ. அதில் இந்த விண்டோ என்ன பண்ணணும்னா டிஸ்பிளே த இன்ஃபர்மேஷன் ஃபார் த ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணணும் ஃபார் ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம். ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராமுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து அப்ளிகேஷன் விண்டோ. அடுத்தது வந்து அப்ளிகேஷன் விண்டோ. அப்ளிகேஷன் விண்டோ என்னது, இட் இஸ் an ஏரியா ஆன் ஏ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதனுடைய ஏரியா பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அப்ளிகேஷன் விண்டோ வித் டிஃபைன் பவுண்ட்ரிஸ். இதில் வந்து பவுண்ட்ரிஸ்லாம் இருக்குது. அண்ட் வித்தின் விச் இன்ஃபர்மேஷன் இஸ் டிஸ்பிளேட். ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே பண்ணணும். சச் விண்டோஸ் கேன் பி ரீசைஸ். இந்த அப்ளிகேஷன் விண்டோவில் பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன், இந்த விண்டோஸ் கேன் பி ரீசைஸ், மேக்ஸிமைஸ், மினிமைஸ், பிளேஸ் லெஃப்ட் பை ரைட், ஓவர்லேப் அண்ட் ஸோ ஆன். ஸோ இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் விண்டோவில் பார்த்திங்கன்னா வந்து ரீசைஸ் பண்ணலாம், மேக்ஸிமைஸ் பண்ணலாம், மினிமைஸ் பண்ணலாம், சைட் பை சைட் ஓவர்லேப் பண்ணலாம். இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் விண்டோ பண்ணலாம். ஸோ an application window contains an open application. ஸோ அப்ளிகேஷன் விண்டோஸில் என்ன இருக்கும், அப்ளிகேஷன் விண்டோவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் கரண்ட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கரண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபார் கரண்ட் அப்ளிகேஷன்ஸ் சச் as வேர்ட் ஆர் பெயிண்ட். நம்ம வந்து கரண்ட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது எந்த விண்டோன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் விண்டோ. ஸோ when 2 or more windows are open, 2 or more windows வந்து ஓப்பன் பண்ணணும். only one of them activate and reset the live. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து only one of them activate and reset the inactive அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ ஒன் ஆஃப் தம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரே ஒரு மட்டும் தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். அண்டு ரீசெட் ரெஸ்ட் ஆர் இன்ஆக்டிவ். மீதியெல்லாம் வந்து இன்ஆக்டிவில் இருக்கும். ஒரே ஒரு விண்டோ மட்டும் ஆக்டிவில் இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் தட் அப்பியரன்ஸ் ஆஃப் மல்டிபிள் விண்டோஸ் ஓப்பன் ஓவர்லேப். மல்டிபிள் விண்டோ ஓப்பன் ஓவர்லேப் இன் டெஸ்க்டாப்ஸ். ஸோ நம்ம வந்து விண்டோஸில் பார்த்திங்கன்னா வந்து மல்டிபிள் விண்டோ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு விண்டோ, அதுக்கு மேலே ஒரு விண்டோ, அதுக்கு மேலே ஒரு விண்டோ. இதுக்கு பேர் வந்து ஓவர்லேப் விண்டோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் விண்டோ. டாக்குமெண்ட் விண்டோ அப்படிங்கிறது டாக்குமெண்ட் விண்டோ இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஸ்க்ரீன் தட் யூஸ் டு டிஸ்பிளே த கண்டென்ட்ஸ் ஆஃப் த டாக்குமெண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட் விண்டோ அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். நம்ம வந்து டாக்குமெண்ட் விண்டோ இஸ் ஏ செக்ஷன் ஆஃப் ஸ்க்ரீன். ஸோ டாக்குமெண்ட் விண்டோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக்ஷன் ஆஃப் ஸ்க்ரீன். ஸ்க்ரீனில் ஒரு செக்ஷன் தான் வந்து டாக்குமெண்ட் விண்டோ இஸ் யூஸ் டு டிஸ்பிளே த கண்டென்ட் ஆஃப். ஸோ எதுக்கு வந்து டாக்குமெண்ட் விண்டோ யூஸ் டு டிஸ்பிளே த கண்டென்ட் ஆஃப் டாக்குமெண்ட். ஸோ நம்ம வந்து டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணால் தான் வந்து டாக்குமெண்ட் விண்டோ.
So is an example of document window. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கேன். ஸோ இதுதான் வந்து டாக்குமெண்ட் விண்டோ. இந்த டாக்குமெண்ட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அப்ளிகேஷன் விண்டோ, இது வந்து டாக்குமெண்ட் விண்டோ, இது ரீசெட் பட்டன், இது வந்து டாக்குமெண்ட் ஏரியா. ஸோ அடுத்தது எலமெண்ட்ஸ் ஆஃப் விண்டோ. எலமெண்ட்ஸ் ஆஃப் எ விண்டோ. ஸோ பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த விண்டோ. ஸோ ஒரு விண்டோட எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு, ஒரு விண்டோட எலமெண்ட்ஸ் ஆஃப் விண்டோ. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டைட்டில் பார். ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து டைட்டில் பார். The title bar will be displayed the name of the application and the name of the document opened. So title barல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, what is the use of title bar? Title bar will be display the name of the application and it becomes document to be opened. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து ஸோ நேம் ஆஃப் த அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகும், நேம் ஆஃப் த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். இட் வில் ஆல்சோ கண்டைன் மேக்ஸிமம், மினிமம் அண்டு க்ளோஸ் பட்டன். ஸோ இது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமைஸ், மினிமைஸ், க்ளோஸ் பட்டன் இதெல்லாம் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தா நம்ம வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் விண்டோஸில் வந்து இது எல்லாமே. ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் விண்டோஸ் என்னென்ன இருக்குது, எலமெண்ட்ஸ் ஆஃப் விண்டோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பார்த்தீங்கன்னா இது சொல்கிறாங்க, இது ஒரு கார்னர், இது வந்து டைட்டில் பார், இது வந்து என்னது பவுண்ட்ரிஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒரு கார்னர் இருக்குது, இங்கே ஒரு கார்னர் இருக்குது, இங்கே ஒரு கார்னர் இருக்குது. ஸோ அப்புறம் இங்கே ஒரு கார்னர் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது வந்து ஸ்க்ரோல் பார். சைடில் இருக்கிறது என்னது ஸ்க்ரோல் பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துக்கு பேர் வந்து ஒர்க் ஸ்பேஸ். இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பார்டர். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டைட்டில் பார் சொல்லியாச்சு. அடுத்தது வந்து என்னது மெனு பார். மெனு பார். The menu bar is seen under the title bar menu. ஸோ எப்பயுமே வந்து மெனு பார் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து மெனு பார் எங்கே இருக்கும், மெனு பார் பார்த்தீங்கன்னா வந்து மெனு பார் இஸ் சீன் அண்டர் த டைட்டில் பார். டைட்டில் பார்க்கு கீழே தான் வந்து மெனு பார் இருக்கும். இந்த மெனு பார் கேன் பி ஆக்சஸ் ப்ரெஸ்ஸிங் ஆல்ட் கீ. நம்ம மெனு பார் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன கீ யூஸ் பண்ணணும், ஆல்ட் கீ யூஸ் பண்ணணும். ஆல்ட் கீ வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதில் ஒன் மோர் கொஸ்டினில் கேட்பாங்க, த மெனு பார் இஸ் சீன் அண்டர் த டைட்டில் பார் மெனு இன் மெனு பார். ஸோ மெனு கேன் பி ஆக்சஸ் by pressing alt key in menu title. Additional pressing alt key F10 plus F10 bring the icons on the first menu of menu bar. So what is the menu bar? Menu bar அப்படிங்கிறது இதுதான், ஃபைல், எடிட், வியூ, அது எல்லாமே வந்து மெனு பார். இது எல்லாமே வந்து என்னது மெனு பார். மெனு பார் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபைல், எடிட், வியூ கொடுத்துருக்கோம்ல, ஃபைலை எடிட் வியூன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து மெனு பார். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிஷ்னல் ப்ரெஸ்ஸிங் ஆல்ட் கீ ஆர் F10. நம்ம ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் மெனு பார், அல்லது F10 கீ ப்ரெஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் மெனு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஃபைல் மெனு
Alt or F10 bring focus on the first menu of the menu bar. ஸோ மெனு பாரில் வந்து ஃபஸ்ட்டு மெனு ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா Alt ப்ளஸ் F10 கீ வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் மெனு இருக்கா, ஸ்டார்ட் மெனு ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது, கார்னர் அண்ட் பார்டர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே விண்டோஸ் எலமெண்ட்ஸில் வருது இதெல்லாம்.